அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மிக மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கின்றது. அதாவது எஸ்சி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கின்றது. உள்ஒதுக்கீடு அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மேபி ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்காக இந்த சின்ன விளக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணாரு? தமிழகத்திலே எம்பிசி பிரிவினருக்கு இந்த 20% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? அதுல வன்னியர் சமுதாயம் அவர்கள் எம்பிசி பிரிவுல தான் வராங்க. அந்த 20ல 10.5% இது வன்னியர்களுக்கு அப்படின்னு இடஒதுக்கீடு கொடுத்தாருங்க. இதைத்தான் உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2009 கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல எஸ்சி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு, இதுல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இத்தனை % அப்படின்னு உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள். இதுவும் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், அதிகாரம் இருக்கின்றது அப்படின்னு தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட இந்த தீர்ப்பை வரவேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னா நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஏன்னா இதை முதல்ல கொண்டு வந்தது ஆந்திரத்துல. ஆமா, அங்கதான் இந்த உள்ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தாங்க. ஆந்திராவும் நம்ம திராவிட மண் தானேங்க. அது திராவிடம் மாடலு அப்படின்னும் போது இதை நம்ம திராவிட மாடலுக்கான வெற்றின்னு கண்ணமூடின்னு ஏத்துட்டு போகலாம், தப்பே கிடையாது. எதுக்காக நான் ஆந்திரத்துல முதல்ல வந்தது அப்படின்னு சொல்றேன்னா, இந்த பெண்களுக்கும் அப்பாவோட சொத்துல பங்கு உண்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்தப்போ இங்க தமிழகத்துல ஒரு கவிதாயினி சொன்னாங்க. இது மாதிரி கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதலா இந்த சட்டத்தை கொண்டு வந்தது அப்படின்னாங்க. அது தவறான தகவல். இந்தியாவில் அவர் முதலா கொண்டு வரல, தமிழகத்துல கொண்டு வந்தார். இந்தியாவில் முதல்ல அப்படின்னா அதுவும் ஆந்திரத்தில் என்டிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி வரலாற்று பிழை ஏற்பட்டக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையில இதை பதிவு செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. சரி, ஆந்திரத்தில் இந்த மாதிரி உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தப்போ அது ஹைகோர்ட்ல குவாஷ் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா 2000 ஆந்திரத்துல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2006 நினைக்கிறேன் பஞ்சாப்ல இதே மாதிரி ஒரு உள்ஒதுக்கீடு கொண்டு வராங்க. அதுவும் கோர்ட்டால் ரத்து செய்யப்படுகின்றது. அதுக்கப்புறமா தான் தமிழகத்துல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ். இதை சுப்ரீம் கோர்ட் விசாரித்தது. அதனுடைய தீர்ப்பு தான் நேற்றைக்கு வந்திருக்கின்றது. ரைட், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 7 ஜட்ஜுகள் அடங்கிய பெஞ்ச். அதுல ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் டிசென்டிங் வியூ கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இனியும் மெஜாரிட்டி 6 பேர் கொடுக்கலாம் அப்படின்றதுனால அந்த தீர்ப்பு தான் வெளிவந்திருக்கின்றது. இன்னைக்கு இந்த தீர்ப்பை பல பேர் வரவேற்று இருக்கின்றார்கள். ஆனா ஒரு சிலர் வருகின்ற காலகட்டத்தில் இல்ல இந்த தீர்ப்பை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ஏத்துக்கிட்டு தான் ஆனோம், ஏத்துக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. நமக்கு அது கன்வீனியன்டா இல்லை அப்படின்னு நினைச்சா அப்பீல் ப்ரொவிஷன் தான், அதுக்கு அப்பீல் போகலாம், அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு சில நேரங்களில் சொல்றதையும் நம்ம பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது கருத்து சுதந்திரம் அப்படின்ட்டு நம்ம கடந்து போக வேண்டியதுதான். ஆனா இந்த அதிகாரம் இருக்கின்றது, அதையும் தாண்டி ஏராளமான விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 560 பேஜுக்கு மேல இந்த தீர்ப்பு இருக்கின்றது. முக்கியமான 2 விஷயங்களை பத்தி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. ஒன்று இந்த கிரீமி லேயர், அதாவது ஓபிசி பிரிவினருக்கு கிரீமி லேயர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்புல. இதுக்கு ஒரு சில பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கிரீமி லேயர் அப்படின்றது என்னன்னா வெரி சிம்பிள். அதாவது இந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இந்த இடஒதுக்கீட்டின் பலன்கள் குறிப்பா அந்த ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் அவர்களை போய் சேர வேண்டும். ஆனா வசதி படைத்த செல்வாக்கு மிக்க ஏற்கனவே இதன் பலனை அனுபவித்து மேல வந்த அவங்களுடைய வாரிசுகள் இப்படியே அனுபவிச்சுட்டு போறாங்களே தவிர ஏழை எளிய மக்களை இந்த பலன் போய் சேரவில்லை. அதனால கிரீமி லேயரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓபிசி பிரிவினருக்கு கிரீமி லேயர் இருக்குதுங்க. ஆனா அதற்கே நிறைய எதிர்ப்பு இருக்கின்றது. நீங்க இந்த கிரீமி லேயரை நீக்க வேண்டும் அப்படின்னு. இந்த கிரீமி லேயரை நீக்கணும்னு சொல்றவங்களுடைய ஒரு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கிரீமி லேயர்னு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த ரிசர்வேஷனையும் நீக்கி விடுவீர்கள் அப்படின்னு. இது தவறான புரிதல்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
இப்போ ஓபிசி பிரிவினருக்கு 27% ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னா கிரீமி லேயர் ஒரு வருஷத்துக்கு இந்த அளவுக்கு மேல சம்பளம் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க இந்த ஓபிசியில வர முடியாது, நீங்க ஜெனரல் கேட்டகரி ஆயிடுறீங்க. சரி, இப்ப அந்த 27% யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த நான் கிரீமி லேயர் ஓபிசிக்கு தான் அதை கொடுப்பாங்க. அந்த 27%ல ஜெனரல் கேட்டகரி யாரையும் கொண்டு வந்து அவங்க நுழைக்க போறது கிடையாது. அந்த சம்பளத்துக்கு குறைந்த அளவில் இருப்பவர்கள் அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு பலன் போய் சேரும். இதுதாங்க கிரீமி லேயர் அப்படின்றது. இது வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணல. இதைத்தான் வந்து நீதிபதி அவர்கள் பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்புடையதா தான் தெரியுது. என்ன கேட்டீங்கன்னா, லெட் அஸ் சே இப்ப நீங்க ஒரு கிராமத்துக்கு போறீங்க, அங்க வந்து மக்கள் பஞ்சத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அங்க ஒரு 500 பேர் இருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 250 தோசை தான் இருக்கு அப்படின்னும் போது அப்ப நம்ம என்ன பண்ணணும், 3 வேளையும் சாப்பிடாத இருக்கவங்க அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போமே தவிர, ஒரு வேளையோ 2 வேளையோ சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அவங்கள வந்து அப்பா நீங்க 2 வேளை சாப்பிட்டுருக்கீங்க, அவன் வந்து ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்கான், அவங்களுக்கு இதை கொடுக்குறோம். இப்படித்தானே நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த கிரீமி லேயர் அப்படின்றது. அகைன் இந்த கிரீமி லேயர் கொண்டு வந்தா இடஒதுக்கீடு ரத்தாகிவிடும் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கின்றது. ஆனா கிரீமி லேயர் அப்படின்னாலே வந்து இடஒதுக்கீடு ரத்தாகிவிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால இதை வேற வழியா ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெரி சிம்பிள். லெட் அஸ் சே இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 10 பேர் கம்பீட் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போமே, எஸ்சி பிரிவிலேயே. சரி, இப்போ அந்த 10 பேருடைய லிஸ்ட்டையும் எடுங்க. இதை வந்து அந்த எஸ்சி பிரிவில் மார்க் படி நீங்க வந்து அந்த லிஸ்ட் போட்டிருக்க போறீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எடுங்க. மறுபடியும் சொல்றேன், அது எத்தனை ரூபா ஒன்னா இருக்கலாம், இதுக்கு மேல இருந்தா அவங்க பேரை நீக்கிடுவோம், அதெல்லாம் நான் சொல்லலை. எவ்வளவு இருக்கோ அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இந்த பக்கம் போடுங்க. போட்டுட்டு ரிவர்ஸ் ஆர்டர், அந்த 10 பேர்லயே மிக குறைந்த ஆனுவல் இன்கம் இருக்கவர் யார், அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கு அடுத்த இன்கம் இருக்கவருக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. இப்படி கொடுத்துட்டு போங்க. ஸோ நீங்க வந்து இந்த அளவுக்கு மேல சம்பளம் இருந்தா உங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்ற ஆர்குமெண்டே இல்லை. எவ்வளவு இருந்தாலும் நீங்க வரலாம். ஆனால் அந்த லிஸ்ட்ல இருக்கவங்கள யார் ரொம்ப ரொம்ப குறைவான ஆனுவல் இன்கம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்படி போயாச்சுன்னா அப்ப அந்த கிரீமி லேயர் பத்தின பயம், அவநம்பிக்கை, சந்தேகம் எதுவுமே நிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த கிரீமி லேயரை எதிர்ப்பவர்களுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு சில போஸ்டுகளுக்கு நீங்க இந்த கிரீமி லேயரை வந்து அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா அப்போ அந்த இடத்துக்கு யாருமே வந்து அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த போஸ்ட் வேக்கண்டா போகும் அப்படின்வாங்க. ஸோ நீங்க இந்த கிரீமி லேயர் அப்படின்றத விட்டுட்டு யார் வேணா எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் வாங்கப்பா, இந்த கடைசி செலெக்ஷன் போஸ்டிங் அப்படின்றது குறைந்த இன்கம்ல இருந்து அதிகமான இன்கம் வரைக்கும் அப்படி ரிவர்ஸ்ல நீங்க மாத்தி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அப்போ எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அரசியல் கட்சிக்கு தான் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது, பண்டைய இந்தியாவில் வந்து இந்த ஜாதிகள் அப்படின்றது கிடையாது, வர்ணம் அப்படின்றது தான் இருந்தது. நான் வந்து நம்மளுடைய இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்னு சொல்லலை. எப்போவாது பகவத்கீதை, ராம் சரிதமானஸ் இதெல்லாம் படிப்பேன். ஆனா அந்த வர்ணங்கள் அப்படின்றது தான் அதுக்கப்புறமா தொழிலை அடிப்படையாக வைத்து ஜாதிகளாக மாறிவிட்டது. ஆரம்பத்துல இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை யாருமே வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா புராணங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த வர்ணங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர, இன்னைக்கு நாம பாக்குறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து ஒரு 300 400 ஜாதிகள் அப்படின்னு இந்த கெசட்ல போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அந்த தொழிலை அடிப்படையாக வைத்து இந்த ஜாதிகள் அப்படின்றது உருவாகின. எந்த தொழிலையும் வந்து கேவலம் கிடையாது, ஏன்னா உழைச்சி பிழைக்கிறோம், அதனால எல்லாமே கௌரவம் தான் அப்படின்னு உண்மையிலேயே எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா இதுல பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா அந்த செய்கின்ற தொழிலை வைத்து இழிவுபடுத்துவது அப்படின்றது, நான் எப்படி சொல்றேன்னா, டீ கடை வச்சிருக்கவன், டீ ஆத்தினவன் இப்படிலாம் குறை சொல்றாங்க இல்லையா, இதைத்தான் வந்து இந்த இரட்டை நிலைப்பாடு, இந்த பாசாங்குத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்போக்ரசி அப்படின்னு, அது மாறுகின்ற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இதுல ஜஸ்டிஸ் மித்தல் அவர்கள் அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மேலே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. ஆனா அதை நடைமுறைப்படுத்திய விதம்,
அது எக்ஸிகியூஷன். இது வந்து இந்த ஜாதி உணர்வுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றது. ரிவைவ்ஸ் காஸ்டிசம் அப்படின்னு கூறியிருக்கின்றனர். Reservation is one of the modes of helping or uplifting the status of the OBCs, SCs, STs. Anyone who suggests another or a better way of helping the so-called depressed classes or the downtrodden or the marginalized persons of the society is immediately pounced upon as anti-Dalit. இதில் இந்த டெப்ரஸ்ட் கிளாஸஸ்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திருக்காரு இல்லையா? ஆக்சுவலா பார்க்க போனா எம்சி ராஜா அவர்கள் காலகட்டத்தில் அப்பெல்லாம் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த யூ பீப்புள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் இல்லை, டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அதுதான் வந்து சரியான பிரயோகமாக இருந்தது அந்த காலத்தில். அதுக்கப்புறமா தான் அது மாறி வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் அப்படின்னு தங்களை அழைத்து கொள்ள ஆரம்பித்த போது அப்போ எம்சி ராஜா அவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அப்ப நாங்க தான் வந்து ஆதி திராவிடர்கள் அப்படின்னு தங்களை ஆதி திராவிடர் அழைக்கணும்னு சொன்னாங்கன்னு நமது வரலாறு கூறுகின்றது. இதுல இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்கிறாரு ஜஸ்டிஸ் மித்தல் அவர்கள். அதாவது முதல் தலைமுறை அவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீடின் சலுகைகளை அனுபவித்தார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை அவர்களுக்கு அந்த சலுகை தேவையா அப்படின்ற கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். இதுவும் வந்து நியாயமான கேள்வியா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு தலைமுறை இதை அனுபவிச்சிருக்கேன்னா உடனே சொல்லலாம், அதை பாருங்க, ஒரு தலைமுறையில வந்து அவங்க வந்து ஏதோ ரிசர்வேஷன்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டாங்க, இல்லை வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்க குடும்பமே முன்னேறிடும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? எத்தனை ஆயிரம் காலமாக ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏதோ ஒருத்தர் வந்து படிச்சு வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா உடனே அப்படியே அவங்களுடைய ஸ்டேட்டஸே மாறிடும் அப்படின்னு அது ஃபார்ஃபெட்ச்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னும் அந்த சலுகை கிடைக்காதவர்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்ப கிடைக்கிறது? ஆனா இதையும் வந்து நம்ம ஏற்கனவே அந்த எக்கனாமிக் கிரைட்டீரியா சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு போஸ்ட் இல்ல வந்து ஒரு சீட்டு, இதுக்கு 10 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த எக்கனாமிக் கிரைட்டீரியா சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறைன்னு எடுங்க. இப்போ லேட்டஸ்ட் இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னா அந்த கேண்டிடேட்டுடைய பேரண்ட்ஸ் அவங்க யாராவது இந்த இடஒதுக்கீடின் சலுகைகளை அவைல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. ஆர்எல்ஸ் இந்த எக்கனாமிக் கிரைட்டீரியா நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு லிஸ்ட்டை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டியை கொடுங்க. அப்படி யாருமே இல்லைன்ற பட்சத்தில் உங்களுடைய ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த செகண்ட் ஜெனரேஷன், அப்படி யாரும் இல்லைன்னா தேர்ட் ஜெனரேஷன். அப்ப என்ன ஆகும், எல்லாருக்கும் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது பரவலாக போய் சேரும். இந்த இடஒதுக்கீடுன்னு இல்லைங்க, பல விஷயங்கள் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த வசதி வாய்ப்பு, செல்வாக்கு இதுதான் டிசைட் பண்ணுது. ஒண்ணு வேணாம், இந்த இடஒதுக்கீடு இல்லாத ஒரு ஃபீல்டு நான் சொல்லட்டா, மியூசிக் ஃபீல்டு. நீங்க பாட்டு கத்துக்கின்னு நான் வந்து ஒரு பெரிய பாடகரானோ அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மேடை பாடகராக இருக்கட்டும், இல்லை வந்து நான் லைட் மியூசிக் சிங்கராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பாப்பு ராக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கராக இருக்கட்டும், எப்படி ஒன்றா இருக்கட்டும், என்னோட குடும்பத்தில் ஒருவேளை நான் வந்து ஒரு பெரிய பாடகர் ஆக முடியல, ஷைன் பண்ண முடியல அப்படின்னாலும் கவலைப்படாதரா, நமக்கு சொத்து இருக்குது, நீ நம்ம பிசினஸை கவனிச்சுக்கோ இல்லை கடையை கவனிச்சுக்கோ அப்படின்னு தைரியம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா நான் வந்து பாட்டு மட்டுமே கூறி அப்படின்னு இருக்க முடியுமா சொல்லுங்க? அதே மாதிரிதான் விளையாட்டு. விளையாட்டுல இடஒதுக்கீடு கிடையாது. இன்னைக்கு வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ட்டு லட்சக்கணக்கான பேர், ஏன் கோடிக்கணக்கான பேர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அத்தனை பேராலையும் அது முடியுமா? யாரோ ஒரு சிலர் மட்டும் தாங்க, பையன் வந்து எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, படிப்பு அதை பத்தி உனக்கு முக்கியம் இல்லடா, நீ கிரிக்கெட்லயே கான்சென்ட்ரேட் பண்ணு, எப்படியாவது மேல வரலாம் அப்படின்னு அப்பா அம்மா 2 பேரும் கஷ்டப்பட்டு அவங்கள வந்து ட்ரைனிங் கூட்டு போறது, எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றது அப்படின்றது எத்தனை குடும்பத்துல நடக்கும்னு சொல்றீங்க? ஒருவேளை அப்படி சக்சீட் ஆக முடியல, என்னால ஒரு கிரிக்கெட்டரா வர முடியல அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கலன்னா என்னுடைய எதிர்காலம் என்ன ஆவறது? இதை விட டென்னிஸ், அதுக்கு வந்து அந்த ட்ரைனிங் போறதுக்கே காசு அதிகமாகும். என்னால பெருசா வர முடியல அப்படின்னு சொன்னா, ஏன்னா கிரிக்கெட்லயாவது வந்து 11 பேர் விளையாடுவாங்க, டென்னிஸ்ல வந்து ஒருத்தர் இல்ல 2 பேர், அவ்வளவுதான். அப்போ அந்த செலக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நான் டென்னிஸ்னு அதுலயே மும்முரமா பிராக்டிஸ் பண்ணி இருந்துட்டு சரியா படிக்காம மார்க் வாங்காம
நாளைக்கு வந்து கம்மி மார்க்கை வச்சுக்கின்னு ஒரு 4 வருஷம் டென்னிஸ் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வேலைக்கு போனான்னா யார் வேலை கொடுப்பாங்க? நீங்க டென்னிஸ் விளையாடுறதில்ல அப்படியே விளையாடிட்டு அப்படின்வாங்க. அப்போ எல்லாத்துக்குமே இந்த வசதி, இந்த பேக்கப், பினான்சியல் பேக்கப் வீட்ல வந்து இவங்க சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் காரணமாக இருக்கின்றது. காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ நிறைய கோர்ஸ் வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் போய் கோர்ஸ் சேரணும். இல்லை இதுக்குன்னு புக்கெல்லாம் விற்குது. அதையெல்லாம் வாங்கி படிக்கணும். இப்போ ஏழை எளிய மாணவர்களுடைய கஷ்டமே என்னன்னு கேட்டீங்கன்னா, காலேஜ் முடிக்கிறாங்க அப்படின்னா வேலை போய் சம்பாதிக்கணும். என்ன வேலை கிடைக்குதோ எப்படியாவது போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற நிலைமைக்கு இருக்காங்க அவங்க. அப்போ அவங்கள போயிட்டு நீ ட்ரைனிங் போ அப்படின்னா முதல்ல ட்ரைனிங் போறதுக்கு காசு இருக்காது. அடுத்தது டைம் இருக்காது. மாங்குன்னு வேலையை செஞ்சுட்டு வந்து எப்போ போயிட்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் சேருவான் இவன்? வீக்கெண்ட்ல அப்படின்னும் போது 6 நாள் வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு நாள் வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு இருப்பாங்க. அன்னைக்கும் பல வேலைகள் வச்சிருப்பாங்க வீட்டுல. இந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீட்டுல இதுதான் நிதர்சனம். அப்போ அவங்களால சரியா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது அவர்களை. ஆனா வசதி இருக்க வீடுல இருற நீ இப்ப எதுக்கு நீ வேலைக்கு போனோன்ற, ஒரு வருஷம் இரு ட்ரைனிங் போ, நல்ல கவர்மெண்ட் வேலையா கிடைக்கட்டும், அது வரைக்கும் நான் உன்னை ட்ரைனிங் கோர்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு வசதி படைத்த அப்பாக்களால சொல்ல முடியுமா? முடியாதா? அப்ப அந்த வசதி அப்படின்றது தானே எல்லாவற்றையுமே தீர்மானிக்கின்றது. இடஒதுக்கீடா இருந்தாலும் இடஒதுக்கீடு இல்லை என்றாலும் எல்லாத்துலயும் பணம் அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கின்றது. அதுக்குதான் சொன்னேன் இந்த கிரீமி லேயர் அப்படின்றத எக்கனாமிக் கிரைட்டீரியா அப்படின்னு கொண்டு வந்து ரிவர்ஸ்ல செலக்ட் ஆன 10 பேர்ல நீங்க வந்து லீஸ்ட் சேலரி வச்சிருக்கவங்க யாரோ அவங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறமா செகண்ட் தேர்ட் இப்படி வந்து நீங்க கன்சிடரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் இது போய் சேர்ந்தடையும். இப்போ சில பேர் சொல்லலாம், சார் ஜாதி அப்படின்றது தான் சார் வந்து ஃபிக்ஸடு, எக்கனாமிக் கிரைட்டீரியா அப்படின்றது வந்து இந்த எவ்வளவு டுபாகூர் சர்டிஃபிகேட் நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் கூட அந்த பூஜா கேத்கர் இவங்க வந்து அந்த ஓபிசியில் நான் கிரீமி லேயரும் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை ஏதோ தவறான முறையில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த சர்டிஃபிகேட்டும் தவறாக வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்லாம் புகார் வந்திருக்கு. இப்போ அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய செலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு இனிமேல் நீங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல போனா இவங்க பேரை மாத்தி என்னென்னவோ மாத்தி பல முறை அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி எக்ஸாம் எழுதியிருக்கிறதாவும் புகார்கள் வந்திருக்கின்றன. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ இந்த மாதிரி இன்கம் சர்டிபிகேட் அப்படின்றத வந்து யார் வேணா எப்படி வேணா மாத்த முடியும் சார் அப்படின்னு. கரெக்டுங்க. ஃபார் தட் மேட்டர் இப்போ நான் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அப்படின்னு சொன்னா ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கின்னு என்ன வேலைக்கு சேர்த்துருவாங்களே தவிர அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வேலைக்கு சேர்ந்து பிறகுதான் நடக்கும். அதுவும் பல இடங்கள்ல வந்து பல வருடங்கள் ஆகும் அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் போறதுக்கு அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி போலீஸ் சான்றிதழில் வேலைக்கு சேர்ந்தார் அப்படின்னு ஏராளமான கேசஸ் இருக்குதுங்க. இட் வில் டேக் டைம் வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அந்த சர்டிஃபிகேட்ல டவுட் ரைஸ் பண்ணி இந்த செட்டில்மெண்ட் கொடுக்காம போன கேஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ரிட்டையர்மெண்ட்னா எத்தனை வருஷம் அவர் வேலை பார்த்துருப்பாரு. அப்ப அத்தனை வருஷம் அந்த சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணாம இருந்திருக்காங்களா அப்படின்னா கரெக்ட். அதுக்கான ஒரு சரியான மெக்கானிசம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்களில் எங்கேயாவது டிலே ஆகலாம். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் தானே, இட் வில் டேக் டைம் அப்படின்னு வச்சுக்காங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க நடைமுறை கொண்டு வந்த பிறகு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்ற லிஸ்ட், அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் டிரான்ஸ்பேரண்டா நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தது இல்ல இவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து வெரி வெல் தே கேன் மேக் எ கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வாங்க. அப்படி பண்ணீங்கன்னா யாருமே வந்து இந்த மாதிரி தவறான சர்டிஃபிகேட் இப்போ இந்த ஐஏஎஸ் ட்ரெயினிங் மேல சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது அவர்களை மட்டும்தான் போய் சேரும். அதே சமயத்துல அந்தந்த சமூகத்துல இருக்கவங்கள இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கவங்க, இது வரைக்கும் வந்து அவங்க குடும்பத்துல பரம்பரையில யாருமே அரசு வேலைக்கு போலங்க அப்படின்னு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்படி கொண்டு வந்தா இதுக்கு யாரும் வந்து எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு அந்த வே ஆஃப் பிரசன்டிங் இதுதான் வந்து முக்கியம். அது மட்டும் இல்ல அந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் வந்து நீக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த ஜட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் வந்து உடனடியாக நடக்குமா? நடக்குமா அப்படின்றதே வந்து கேள்வி. ஆனால் ஒரு பப்ளிக் டிஸ்கஷன் வேணும். இதுல முக்கியமா பாதிக்கப்படுவது அந்த இடஒதுக்கீடு. அந்த சலுகை இருக்கின்ற சமுதாயத்திலேயே ரொம்பவும் கஷ்டப்படுறவங்க. படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறம் தானங்க நான் வந்து எக்ஸாம் போய் கம்ப்ளீட் பண்றது. அப்போ அவர்களுக்கும் இந்த பலன்கள் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா, அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்வர வேண்டும். ஆமாப்பா, நம்ம இதுல ஏழைகளுக்கு முதல்ல ஒரு பிரெஃபரன்ஸ் குடுப்போம் அப்படின்னு பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், இவங்க வந்து கொஞ்சம் அப்படி பெருந்தன்மையா ஒதுங்கினா மட்டும் தான் கீழ இருக்கிற அந்த ஏழை எளிய மக்களுக்கு இது போய் சேரும். பி.ஏ. சங்மா அவர்கள். அவர் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாருங்க. அவருடைய மகள் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவரு சொல்ட்டாரு. இல்ல, நான் வந்து லோக்சபா ஸ்பீக்கரா இருந்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு நம்ம வசதியா இருக்கோம். அதனால வேற யாராவது ஒரு ஏழை எளிய மாணவனுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். நீ வந்து கோட்டால அப்ளை பண்ணாதே அப்படின்னு தடுத்தார் அவரது மகளை. அந்த மாரி எத்தன பேர் செய்வாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் சமுதாயத்துல உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். விவாதம் வந்து இன்னைக்கே தொடங்கலாமே. நண்பர்கள் அவர்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போட்டீங்கன்னா, இது ஒரு பிராட் பேஸ்ட் டிஸ்கஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம்.